ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரிலேட்டடான ஒரு புதிய அப்டேட் வந்து இன்றைக்கி வெளியே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரிலேட்டடான ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் சிலருடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ தகுதிகள் இருந்தும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்க வந்து மேல்முறையீடு செய்யலான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இ-சேவை மையங்கள் மூலமாக வந்து மேல்முறையீடு ப்ராசஸும் வந்து நடைபெற்றுச்சு. இதில் மேல்முறையீடு செஞ்சவங்களில் கிட்டத்தட்ட 1.48 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்த மாதத்துலேருந்து மாதம் 1000 ரூபாய் பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 மாதமாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரிலேட்டடாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் வந்து அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது அவர்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகுதியில் இல்லாத விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள் மூலமாக வந்து அவங்க மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மேல்முறையீடு பண்ணி உங்களோட விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவங்க இ-சேவை மையம் மூலமாக வந்து மறுபடியும் வந்து மேல்முறையீடு செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இது வரைக்கும் வந்து நான் மேல்முறையீடு செய்யலை அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இ-சேவை மையம் மூலமாக வந்து மேல்முறையீடுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வந்து நான் மேல்முறையீடு பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் வந்து மேல்முறையீடு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தகுதியில் இருந்தால் உங்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இது வரைக்கும் நான் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கவே இல்லைப்பா, எப்போ வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட்ஸ் எதுவும் இன்னும் வரைக்கும் கிடைக்கல. ஸோ அது அப்டேட்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.